கடகராசிக்கு பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அஷ்டம சனி காலம் நடந்துட்டு இருந்தது. இதுக்கு முன்னாடி நிறைய முடிவுகள்லாம் எடுத்து அடுத்தடுத்த விஷயத்துக்கு போகக்கூடிய தன்மைகள் ஏற்படுத்தி இப்போ சுமாராக இருக்குன்னு சொல்லி இந்த ராசிக்கு எப்போவுமே ஒரு குணாதிசயங்கள் இருக்குது. ஜெயிக்க ஜெயிக்க அவங்களுக்கு இன்னும் அப்படியே அந்த ஓட்டு ஏறிட்டே இருக்குன்னு சொல்கிற மாதிரி நல்ல வாய்ப்புகள். தோக்க அவங்களுடைய மனசு வந்து அப்படியே சங்கடமாயிட்டே இருக்கும். ஜென்ம குருவா எனக்கு என்ன பிரச்சனை, ஆனால் குரு ராசியுடைய 5, 7, 9 இந்த இடத்த பார்க்கறதுனால எனக்கு என்ன பெனிஃபிட்? கடகராசிக்கு 6ஆம் இடத்திற்கும் 9ஆம் இடத்திற்கும் அதிபதி உச்ச குரு இருக்கிற போது உடல் நலத்திலும் நீங்கள் அக்கறை எடுத்துக்கிடணும். கடகத்துக்கு 6ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் இந்த கிரகங்கள் அலங்கரிக்கக்கூடிய இந்த காலகட்டம் ரொம்ப நாளா எனக்கு வேலையே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைச்சிடும். இவர்களுக்கு வந்து இந்த காதல் திருமணங்கள் ஃபிக்ஸ் ஆகக்கூடிய காலகட்டமாக அது இருக்கும். ஆனால் திடீர்னு ஒரு முன்கோபத்தை கொண்டு வந்து கொடுத்துருவார். கடந்த 5 வருடங்களாகவே படாத துன்பம் கிடையாது. பட்ட கஷ்டங்கள் கல்யாணிக்கு தான் தெரியும். ஏன்னா அவங்க கண்ணீர் விட்டு அழுத நாட்கள் வந்து ஏராளம். தூங்க விடாமல் உங்கள் கனவை நிறைவேற்றக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் இருக்கும். நல்ல சிறப்பான ஒரு ஆண்டு அப்படின்னு சொன்னால் இவங்களுடைய லைஃபை ஒரு டேர்னிங் பாயிண்டாக இருக்கக்கூடியது இந்த 2026. ப்ரோவோக் பக்தி நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். 2026ஆம் புத்தாண்டு வரப்போகுது. இந்த புத்தாண்டு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே எப்படி அமையும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருந்துகிட்டே இருக்கும். இந்த ஒரு கேள்விக்கு பதிலளிக்கிறதுக்காக இன்று நம்முடன் 4 ஜோதிடர்கள். முதலாவதாக சுபாஷ் பாலகிருஷ்ணா அவர்கள், இரண்டாவதாக மகேஷ் ஐயர் அவர்கள், மூன்றாவதாக கனகாம்பாள் அம்மா அவர்கள், 4ஆவதாக பஞ்சநாதன் ஐயர் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கு இந்த 2026ஆம் புத்தாண்டு எப்படி அமைய போகுது? மகேஷ் ஐயரையா, நீங்க சொல்லுங்க. கடகராசி நண்பர்கள், காலபுருஷ தத்துவத்துக்கு 4ஆம் ராசி இல்லையா? இந்த ராசிக்கு எப்போவுமே ஒரு குணாதிசயங்கள் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜெயிக்க ஜெயிக்க அவங்களுக்கு இன்னும் அப்படியே அந்த ஓட்டு ஏறிட்டே இருக்குன்னு சொல்கிற மாதிரி நல்ல வாய்ப்புகள். தோக்க அவங்களுடைய மனசு வந்து அப்படியே சங்கடமாயிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சந்திரன் தான் இவங்களுக்கு மனோகாரகன்னு சொல்லக்கூடிய ஒரு குணாதிசயங்கள் இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது ஜெயிக்கிறதுன்னு வந்துடுச்சுன்னா அடிப்பொலியாக ஜெயிச்சிருவாங்க. கடகராசியில் இருக்கிற தலைவர்கள், இப்போ அரசியல் இருக்கிற தலைவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. கடகராசிக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் அஷ்டம சனி காலம் நடந்துட்டு இருந்தது. இதுக்கு முன்னாடி நிறைய முடிவுகள்லாம் எடுத்து அடுத்தடுத்த விஷயத்துக்கு போகக்கூடிய தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ சுமாராக இருக்குதுன்னு சொல்லலாம், மீடியமாக இருக்குதுன்னு சொல்லலாம். அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கலாம். விரைய குருன்னு சொல்லுவாங்க இந்த குருவை. 6 மாதம் வரைக்கும், ஜூன் மாதம் வரைக்கும் விரைய குரு. இந்த காலகட்டத்தில் தங்கம், வீடு, எதனும் நல்ல விஷயங்கள் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது. அதுக்கப்புறம் ஜென்ம குரு. இந்த ஜென்ம குரு பண்ணும்பொழுது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், நம்ம ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு உச்சம் பெற்ற குரு அந்த இடத்துல. ஆனால் குரு இருக்கிற இடத்துக்கு பலன் இல்லை, பார்க்குற இடத்துக்கு பலன். ஆனால் அவர் பார்க்குற இடம் இவங்களுக்கு சாதகமான பலன்களே கொடுக்கும். நீங்கள் வந்து நான் பணம் போடலை, ஆனால் நான் உட்காந்து டீல் பேசிகிட்டு இருக்கேன், நான் வந்து ஒரு ப்ரோக்கரேஜ் பண்ணுறேன், நான் வந்து ரியல் எஸ்டேட் பண்ணுறேன், ரொம்ப பிரமாதமாக இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ்லாம் உங்களுக்கு நிறையா இருக்குது. நிறைய மாற்றங்கள்லாம் இருந்துகிட்ருக்கு. இவங்களுக்கு இடத்துக்கு ஏற்ற மாதிரி, சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி சீக்கிரம் மாறிடுவாங்க. இப்போ தண்ணி பார்த்திங்கன்னா, கடல் தண்ணி, ஆற்று தண்ணி, குளத்து தண்ணி, எப்படி தண்ணி மாறுதோ அதுக்கு தகுந்தாப்பில் இவர்கள் மாறக்கூடிய குணாதிசயங்கள் கொண்டவர்கள் ஜெயிச்சு வந்துடுவாங்க. கடகராசி என்பவர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய காலமாக இந்த காலங்கள் ஆஃப்டர் ஜூன் வந்து அவங்களுக்கு இருக்குது. இப்போவும் நல்ல காலம்தான். ஒன்றும் தெரியலையே அப்படின்னு நீங்கள் கமெண்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தெரியும். முயற்சி இருந்தால் நிச்சயமாக தெரியும். பெருமாள் வழிபாடு, அம்பாள் வழிபாடு மிகப்பெரிய வெற்றி தரும் அற்புத வழி. கடகராசிக்காரர்களுக்கு இந்த 2026ஆம் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது? இப்போ அண்ணா சொன்ன மாதிரி கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஏத்தமும் இறக்கமுமான ஆண்டு அப்படின்னு சொல்லலாம். அதில் எப்படின்னா, ரொம்ப டீப்பாக அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால், ராசியில் உச்சம் பெறக்கூடிய குருவினால ஜென்ம குருவா எனக்கு என்ன பிரச்சனை, ஆனால் குரு ராசியுடைய 5, 7, 9 இந்த இடத்த பார்க்கறதுனால எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களை சுற்றி எல்லாமே நல்லாயிருக்கும். அதனால் உங்களுக்கு எதாவது பெனிஃபிட்டான்னு கேட்டிங்கன்னா 0. ஸோ நீங்கள் வந்து உங்களை சுற்றி எல்லாமே நல்ல விஷயம் நடக்குது, லாபங்கள் வருது, இது வருது, அதை அனுபவிக்கிறதுக்கு ஒரு யோகம். நீங்கள் ஒரு நல்ல வேலையில் போய் உட்காடுறீங்க, 1 லட்ச ரூபா சம்பளத்தில், நல்ல சம்பளமும் கிடைக்குது. ஆனால் அந்த காசை வாங்கி ஒரு நல்ல ஹோட்டலில் போய் பிடிச்சதை வாங்கி சாப்பிட்றதுக்கு நேரம் இருக்கா? அதுதான் சார் இல்லை. இதுதான் கடகத்துடைய நிலை. ஜூன் 2க்கு பிறகு நல்ல ப்ராக்ரஸ் இருக்கும். பிஸ்னஸ்லையாக இருக்கட்டும், எம்ப்ளாய்மெண்ட்லையாக இருக்கட்டும், இல்லை ஒரு இடம் மாற்றுறதா இருக்கட்டும், புதிய வாகனம், வீடு வாங்குறதுலையாக இருக்கட்டும், இல்லை பசங்க மூலியமாக ஒரு அப்பா அம்மாவுக்கு என்ன வேணும்? பசங்க நல்ல பசங்க, நல்லா இருக்காங்க, நல்லா படிக்கிறாங்கன்னு பேர் எடுக்கணும். அந்த நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்குன்னு மற்றவங்க சொல்கிறத கேட்கணும். அதுதான் அப்பா அம்மாவோட டார்கெட்டு. அதெல்லாம் நடக்கும். அதே மாதிரி திருமணம் வந்து அதை விட ஒரு பெரிய ஒரு விஷயம் வாழ்க்கையில் இருக்கவே முடியாது. இன்னைக்கு காலகட்டத்தில் திருமணம் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்குது. எப்படின்னா,
யாரை திருமணம் பண்ணுறோம் அதை வச்சு தான் நம்ம லைஃப் வந்து லெஃப்ட்டில் போகுதா ரைட்டில் போகுதான்னு தெரியுது. பல பேருக்கு வந்து கையில் ரைட்டில் போட்டு லெஃப்ட்டில் இண்டிகேட்டர் போட்டு ரைட் ஸ்ட்ரெயிட்டாக போகுது. இப்போ இந்த குழப்பங்கள்லாம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் என்ன நடக்க போகுதுங்கிறதுல ஆண்டவனுடைய துணை இல்லாமல், இறைவனுடைய அந்த அனுக்கிரகம் இல்லாமல் யாருக்குமே நல்ல வாழ்க்கைங்கிறது கிடைக்க முடியாது. அப்போ நம்ம என்னதான் முயற்சி பண்ணாலும் மேலேருந்து ஒருத்தர் நமக்கு போடணும், அது போட்டால் தான் நடக்கும். அந்த மாதிரி சூழ்நிலைகள் வரணும். எப்படி போடுவார்? அவருடைய ஏஜென்ட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் தான் இந்த 9 கிரகம், இந்த 12 ராசிகள், 27 நட்சத்திரம் பிரித்து கொடுத்துருக்காரு. இந்த சயின்ஸு பிரகாரம் உனக்கு இப்படி நடக்கும் அப்படின்னு. அப்போ கடகத்துக்கும் அப்படி தான். கடவுள் வந்து உனக்கு திருமணம் நடக்கலையா, உனக்கு வெயிட் பண்ணியா, இவ்வளோ நாள் வெயிட் பண்ணதுக்கு பலனா நல்ல கணவன் நல்ல மனைவி அமையக்கூடியதும் நடக்கும். அதே மாதிரி கடகத்துக்கு வந்து 9ஆம் இடத்தை பார்க்கக்கூடியதுனாலையும் பாக்கியங்கள், அதாவது சொந்த வீடு, தன்னுடைய சொந்த வீடை அவர் பார்க்குறாரு. அதனாலையும் வெளிநாடு பயணங்கள், ஃபாரின் அப்படிங்கிறது காலபுருஷ தத்துவத்துக்கு 12ஆம் இடம். இப்போ அப்ராடில் வந்து இந்தியாவில் நீங்கள் கேட்டிங்கன்னா எப்பாடா இந்த ஊரை விட்டு நான் பிச்சுட்டு போவேன்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இருக்குது. இல்லை அதெல்லாம் வேணாம் திருப்பியும் இந்தியாவுக்கு வரணும்னு அந்த கூட்டம் நினைக்குது. எங்கே ஆல்ரெடி போனவங்க. இந்த 2 கூட்டத்துக்கு எப்படி தான் இக்கரைக்கு அக்கறை பச்சை தான். இப்போ என்ன எடுத்திங்கன்னா நானே வந்து அப்ராடில் இருந்து தான் இங்கே வந்தேன். ஏன்னா இங்கே இருக்கிற லைஃப் வெளியில் இல்லை, இங்கே இருக்கிற சுதந்திரம் இல்லை, இந்த ஆன்மீகம் இல்லை. அதனால் ஒட்டு மொத்தத்தில் கடகராசிக்கு வந்து இந்த வருகின்ற 2020 ஆண்டு வந்து மிக திருப்பங்கள் நிறைந்த ஒரு ஆண்டு. அந்த திருப்பத்தை எப்படி அதை நீ யூஸ் பண்ணுற, எப்படி அதை நீ பார்க்குற, எப்படி அதை ஆப்ரேட் பண்ணுறங்கிறத பொறுத்து உனக்கு அடுத்த கட்ட நிலைகள் லாங் டேர்மில் நல்லா இருக்குமா இல்லையான்னு முடிவும். பஞ்சநாதன் ஐயா, நீங்கள் சொல்லுங்கள், இந்த 2026 புத்தாண்டு கடகராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது? கடகராசிங்கிறது இலகிய மனது உடையவர்கள். ஒரு பாத்திரத்தில் நீரை ஊற்றினா அந்த நீர் எப்படி இருக்குது, எந்த வடிவத்தில் இருக்குது, பாத்திரத்துடைய வடிவமாக நீர் ஆயிடுறது. அந்த மாதிரி கடகராசி வந்து யாரோடு சேர்கிறார்களோ, யாரோடு பழகுகிறார்களோ அதற்கு தகுந்தாற்போல் அவங்களுடைய வாழ்க்கை முறை மாறிவிடும். அவருடைய எண்ணங்கள் மாறும். நிறைய பாசம் வைப்பாங்க, அந்த பாசத்தை எதிர்பார்ப்பாங்க. எப்பவுமே இப்படி ஒரு கேரக்டர். இவர்களுக்கு என்ன ஆகுதுன்னா, இப்போ நம்ம குரு பகவான் ராசியில் இருக்கிறத பேசுகிறோம். ஜென்ம குரு உச்சமடைகிறார், எல்லாமே உச்சமடைய போகிறார், எல்லாமே சரி. ஆனால் குரு பகவான் கடகராசிக்கு 6ஆம் இடத்திற்கும் 9ஆம் இடத்திற்கும் அதிபதி. உச்ச குரு இருக்கிற போது உடல் நலத்திலும் நீங்கள் அக்கறை எடுத்துக்கிடணும். அது இந்த ஆண்டு ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் என்ன பாசிட்டிவ் பாயிண்ட்னா, நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். கடகத்துக்கு 6ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் இந்த கிரகங்கள் அலங்கரிக்கக்கூடிய இந்த காலகட்டம் ரொம்ப நாளாக எனக்கு வேலையே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைச்சிடும். அதே மாதிரி இவர்களுக்கு வந்து இந்த காதல் திருமணங்கள் ஃபிக்ஸ் ஆகக்கூடிய காலகட்டமாக அது இருக்கும். முதல் திருமணம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு 2வது திருமணம் கூடி வரும். இந்த அமைப்பெல்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் அவர் என்ன பண்றாருன்னா, நல்லா இருந்துகிட்டே இருப்பாங்க, ஆனா திடீர்னு ஒரு முன்கோபத்தை கொண்டு வந்து கொடுத்துருவாரு. அப்போ அந்த கோபப்படுறதை இவங்க கம்மி பண்ணிக்கிட வேண்டிய ஒரு அவசியம் இவங்களுக்கு இருக்கு. அதே நேரத்தில் பாருங்க, இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து குரு பகவான் என்ன பண்ண போறாருன்னா, ஜூன் மாதத்திலேருந்து அக்டோபர் மாதம் வரைக்கும் இவங்க ராசிக்குள்ள இருக்கார். அக்டோபர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் சிம்ம ராசிக்குள்ள அதிசாரமாக போகிறார். அந்த காலகட்டத்தில் நல்ல பணவரவு இவர்களுக்கு வந்து சேரும். ஆக நல்ல பணவரவு, குழந்தை பாக்கியம், கல்யாணம் ஆகக்கூடிய யோகம் எல்லாம் அந்த அக்டோபர் டு டிசம்பர் காலகட்டத்தில் இவங்களுக்கு வருது. நல்ல ஆண்டா இந்த ஆண்டு இருக்க போகிறது. சிவபெருமான் வழிபாடு செய்வதும் சிவனுக்கு அபிஷேகம் செய்வதும் நல்ல பலன்களை உங்களுக்கு தரும். அம்மா, நீங்கள் சொல்லுங்கள், இந்த 2026 புத்தாண்டு கடகராசிக்கு எப்படி இருக்க போகுது? தாய் அன்பும் நிர்வாகத்திறனும் கொண்ட கடகராசி நேயர்களே, கடந்த 5 வருடங்களாகவே படாத துன்பம் கிடையாது. பட்ட கஷ்டங்கள் தலையணைக்கு தான் தெரியும். ஏன்னா அவங்க கண்ணீர் விட்டு அழுத நாட்கள் வந்து ஏராளம். அவங்களுடைய மனசில் இருக்கக்கூடியது வெளிப்படையாக யாருக்கிட்டையும் சொல்லவும் மாட்டாங்க. அதே சமயத்தில் வெளியில் வந்து பார்க்கும்போது இவங்களுக்கு என்ன அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் அவர்களுக்குள்ளே இருக்கிறது தெரியும், அவங்களுக்கு இருக்கிற வேதனைகள் இது மாதிரியானது. ஆனால் இனி வரக்கூடிய இந்த 2026 உண்மையாலுமே புது பொலிவோடு புத்துணர்ச்சியோடு சிறப்பாக ஜொலிக்கக்கூடிய ஒரு ஆண்டு அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ஏன்னா அவர்கள் எண்ணிய எண்ணங்கள்லாம் ஈரேடக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த 2026 அவர்கள் இருக்கும். அதாவது ஜென்மத்தில் குரு இருந்தால் வனவாச வாழ்க்கை. ராமர் வந்து ஜென்மத்தில் குரு இருக்கும் போது தான் வனவாச வாழ்க்கை போனார். அப்படின்னா அச்சோ வனவாச வாழ்க்கையை ஏற்கனவே அஷ்டமச்சனை கண்டகச்சனைன்னு நான் பட்டுட்டுங்களே, இப்போ திரும்பவும் இது மாதிரியானதை இருக்குமா அப்படின்னா கிடையாது. ஏன்னா குரு இருக்கிற இடத்த விட பார்க்குற இடம் சிறப்புன்னு ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம். தூங்க விடாமல் உங்கள் கனவை நிறைவேற்றக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் இருக்கும். ஏன்னா வீட்டில் விசேஷங்கள், குழந்தைகளால் ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். கல்யாணம் ஆகாதவர்களுக்கு, கடகராசிக்காரர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய ஒரு காலகட்டங்கள். அதே சமயத்தில் பாக்கியங்கள்லாம் என்னென்ன பாக்கியம் எங்களுக்கு கடவுள் கொடுக்கணும்னு நினச்சிருக்கிறாரோ அத்தனை பாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டங்கள்லாம் இருக்கும். நல்ல சிறப்பான ஒரு ஆண்டு அப்படின்னு சொன்னால்
இவங்களுடைய லைஃப்பை ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கக்கூடியது இந்த 2026. ஏன்னா தொழிலில் மிக சிறப்பான ஒரு யோகத்தை இதுவரையிலும் நிறைய முயற்சி பண்ணியிருப்பாங்க, நிறைய செலவு பண்ணியிருப்பாங்க, ஃபினான்ஸில் அடி வாங்கியிருப்பாங்க, நிறைய கஷ்டங்களை பட்டிருப்பாங்க, சொந்த பந்தம் எல்லாருமே வெறுத்திருப்பாங்க, நம்மளை ஒரு ஆளுனே மதிக்காமல் இருந்திருப்பாங்க. இப்போ தானாக தேடி வந்து நம்மளை மதித்து சமுதாயத்தில் ஒரு அங்கீகாரம் மற்ற எல்லா இடத்துலையும் கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டு இந்த ஆண்டுங்கிறத நம்ம சொல்லலாம். வெற்றி நிச்சயம்.